இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, நாட்டோட பிஎம்ஏ அவர் முன்னாடி குனிஞ்சுதான் பேசுவாரு. அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. கபீர் மிகவும் ஆபத்தானவர்களோடு பகையை வளர்த்துக் கொண்டதால் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்தனர். நிலைய பொறுப்பாளர் மஞ்சித் கூறினார், கபீர், இன்னும் டைம் இருக்கு, யோசிச்சு முடிவிடு. உங்ககிட்ட சரியான ஆதாரம் இல்லைன்னா விக்ராந்தோட அப்பா நம்ம யாரையும் சும்மா விட மாட்டாரு. மஞ்சித் சார், இந்த ரவுடிகளை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு பயப்படுறீங்க? இவங்க சாதாரண ரவுடிங்க. ஆமா, இந்த விக்ராந்தோட அப்பாவும் ஒரு ரவுடி தானே. நாம போலீஸ், இவங்கள பார்த்து நாம பயப்படக்கூடாது. சார், கபீர் சொல்றது சரிதான். நாமளே ரவுடிங்களை பார்த்து பயந்தா பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பா உணர்வாங்க? பிரியங்கா கபீரின் துணிச்சலை கண்டு வியந்து அவருக்கு ஆதரவளித்தார். அப்போது நிக்கில் குறுக்கிட்டான், உங்களுக்கு எல்லாம் விக்ராந்தோட அப்பா யாருன்னு தெரியுமா? நம்ம ஸ்டேட் சிஎம். அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஃபண்டிங் பண்ணதே விக்ராந்தோட அப்பா தான். இந்த விஷயம் பெருசாச்சுன்னா நம்ம யாருமே இங்க இருக்க மாட்டோம். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாரும் வேலையை விட்டுட்டு போக வேண்டியதுதான். சார், நம்ம இப்படியே பயந்துட்டு இருந்தா மக்களோட நிலைமை என்ன? இவங்க என்கிட்டயே கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அண்ணா, அப்பாக்கு கால் பண்ணுங்க. அப்பா ஒரு தடவை வந்தா இவனுங்க எல்லாரும் பேண்ட்லயே யூரின் போயிருவாங்க. கால் பண்ண தேவையில்லை, அவருக்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும். அவர் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். என்னது, அவர் வர போறாரா? போச்சு, இந்த கபீரால நம்ம எல்லாரும் நாசமா போக போறோம். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.